வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் மகாலட்சுமி. நான் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பிராமண சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் எல்லாருமே இந்த 6 பிராமண கேண்டிடேட்ஸுமே பிராமணர்களாக நிற்கல. நாங்கள் எல்லாருமே தமிழர்களாக நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் சோ லாங் பிராமின்ஸ்க்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒன்று திராவிட கட்சிகள் இல்லைன்னா நேஷனல் பார்ட்டிஸ் லைக் பிஜேபி அண்ட் காங்கிரஸ். திராவிட கட்சிக்கு போனால் ஐடியாலஜிக்கலாக அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே வந்து நேஷனல் பார்ட்டிஸ்க்கு போனால் அவங்க தமிழ் ஐடென்டிட்டின்றது டைல்யூட் ஆகுது. பட் நாம் தமிழரில் ஐடியாலஜியும் டைல்யூட் ஆகாது, தமிழர்கள்ன்ற ஒரு ஐடென்டிட்டியும் இங்கே டைல்யூட் ஆகாது, எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நாம் தமிழர் வந்து அவங்களுக்கு ஒரு தேர்ட் பாத் மாதிரி. ஓகேங்களா? உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க இப்போ உங்களை வேட்பாளர் அறிமுகப்படுத்தி இருக்கிறது, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்க? வரவேற்கிறாங்க, உண்மையாகவே வரவேற்கிறாங்க. ஏன்னா நிறைய காலமாக ஃபார் டெக்கேட்ஸ் வந்து பிராமின்ஸை வந்து இன்டென்ஷனலா சைட்லைன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு இந்த திராவிட கட்சிகள் அவங்க முன்னெடுக்கிறதே என்ன, ஆன்டி பிராமின் ரெட்டாரிக் தான். பிராமணர்களை அடிக்கணும், பார்ப்பனையும் பாம்பையும் பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ப்பன அடி, இதுதான் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அண்ணன் வந்து பிராமணர்களுக்கு ஒரு இதை கொடுத்து இந்த ஸ்டேட்டஸ் கோவை மாத்துறாரு. ஸோ இது வந்து பிராமணர்கள் நிறைய பேர் வரவேற்கிறாங்க. அண்ட் வந்து this will embolden other Brahmin candidates to join in politics because of நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சியில மாற்று மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்களெல்லாம் தனியா ஒதுக்கிடுவாங்க, தமிழர்களுக்கு மட்டும் தமிழ் மொழி பேசுறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. மாற்று மொழிக்காரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலன்னு நீங்க சொல்றீங்க, அது எப்படி சொல்லுவீங்க? நாயுடுக்கு அண்ணா சீட்டு கொடுத்துருக்காரு, ரெட்டியாருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு, ஓகேங்களா? அது மாதிரி நாம் தமிழர் யாருக்குமே அகேன்ஸ்ட் கிடையாது. நாம் தமிழர் இஸ் பில்ட் ஆன் இன்க்ளூசிவிட்டி. இது எல்லாருக்குமானது, எவ்ரிதிங் ஃபார் எவ்ரிஒன், எல்லாருக்கும் எல்லாம், அதுதான் நாம் தமிழர். ஸோ வந்து அண்ணன் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு, ஒரு ஜோவியலா சொல்லியிருப்பாரு, ட்ரம்ப் வந்து சீட்டு கேட்டா கூட நான் தருவேன்ட்டு. அதுதான் உண்மை. இங்க வந்து நீங்க வந்து இந்த மண்ணுல வாழறீங்க, உங்களுக்கு நல்ல கவர்னன்ஸ் வேணும், ஹை குவாலிட்டி எஜுகேஷன் வேணும், நல்ல ஒரு கிளீன் வாட்டர், என்வாயரன்மெண்ட், இதெல்லாமே வேணும் அப்படின்னா யார் வேணாலும் வந்து நாம் தமிழர் கட்சியில் சேரலாம். நாங்கள் தெலுங்கர்களுக்கோ நார்த்தனர்ஸ்க்கோ ஹிந்திக்காரர்களோ யாருக்குமே அகேன்ஸ்ட் கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் வந்து எங்கள் கொள்கை கோட்பாடுகளை ஏற்று எங்கள் கூட ஜாயின் பண்ணீங்கன்னா we will be the first ones to embrace you with open arms. மக்களுக்கு என்னன்னா, நீங்கள் வந்து 50 வருஷமா 60 வருஷமா மாற்றி மாற்றி ஓட் பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்க அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து சானிடேஷன் இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் ரோட்ல வந்து தன் உரிமைகளை கேட்கறதுக்கே அவங்க ரோட்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ இதை வந்து மனசுல வச்சு மக்களா இருக்கட்டும், யங்கர் ஜென்ரேஷன் எஸ்பெஷலியா இருக்கட்டும், உங்களுக்கான அரசியல் தான் அண்ணன் பேசுறாரு. நம்ம காந்து மட்டும் இல்ல, எல்லாத்துக்கான அரசியல் பேசுறாரு. மரங்களின் மாநாடு, எல்லாமே பாத்தீங்கன்னா மலைகளின் மாநாடு, நீருக்கு, சி, எவ்ரிதிங். ஸோ இது வந்து என்வாயரன்மெண்டலிசம்க்கும் எல்லாத்துக்குமான அரசியல். ஸோ வந்து இந்த வாட்டி நீங்க வந்து வைஸா தேர்ந்தெடுங்க, நாம் தமிழரை தேர்ந்தெடுங்க, விவசாய சின்னத்துக்கு வாக்கு போடுங்க. ஃபார் அ ஃபண்டமெண்டல் சேஞ்ச் டு ஹேப்பன், நீங்க தான் அந்த கேட்டலிஸ்டா இருந்து அந்த சேஞ்சை வந்து கொண்டு வரணும். நன்றி, நன்றிக்கா, ரொம்ப நன்றி, நன்றி. வணக்கம். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து 6 வேட்பாளர் பிராமண சமுதாயத்துல வந்து கொடுத்துருக்காங்க சீட்டு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? வணக்கம். நாங்க வந்து மயிலாடுதுறை சட்டமன்றத்துறை அவர் காசிராமன் அவர்களோட வீட்டுல இருந்து வந்திருக்கோம். இவங்க அவங்களோட மனைவி, நாங்க அவங்களோட தம்பி மனைவி. எல்லா கட்சியிலயுமே வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லா சமூகத்துக்கு சேர்ந்தவங்களுக்கும் நாங்க வந்து முன்னுரிமை கொடுப்போம், சமமா நாங்க எல்லாருக்குமே போட்டியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லுவாங்களே தவிர எங்கேயும் பெருசா செஞ்ச மாதிரி எதுவுமே வந்ததில்ல. எப்பவுமே நாம் தமிழர் கட்சியில என்ன ஒரு இது பண்ணுவாங்கன்னா, அவங்க பிராமண இனத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து அவங்கள பத்தி தப்பா பேசுவாங்க, அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுவாங்க, அவங்கள ஒன்றும் பெருசா மதிக்க மாட்டாங்கங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அது வந்து முற்றிலுமா தவறான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இந்த தேர்தல்ல வந்து 6 பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு எங்க அண்ணா காசிராமன் அவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப வந்து ரொம்ப பாராட்டக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு கேட்கணும், ஐயா வந்து அங்க
அதாவது நீர் வந்து சுத்திகரிக்கப்பட்டு எல்லாருக்கும் வந்து இலவசமா கொடுத்தது இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இல்ல, முன்னாடியும் பேசிட்டு இருந்தாங்க. 2021 காலகட்டத்தில். இப்பவும் அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நீர் விநியோகம் பண்றீங்களா? கண்டிப்பா பண்ணிட்டே தான் இருக்கோம். அது வந்து நம்ம எந்த ஒரு விளம்பரத்துக்காகவோ இது பண்றதுக்காகவோ பண்றது இல்ல. அது இன்னைக்கு வரைக்குமே எங்க வீட்டு வாசல்ல இருந்து சுத்திகரிக்கப்பட்டிருக்க தண்ணியை வந்து 24 மணி நேரமும் எல்லாருமே எடுத்துட்டே தான் இருக்காங்க. இது எதுக்காக வெளியில தெரியணும்னு நாங்க நினைச்சோம்னா, இது பார்த்து இன்னொரு 2-3 பேர் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு அடுத்தவங்களுக்கும் செய்யறதுக்கு அடுத்தவங்க செய்யறதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்குங்கிறதுக்காக தான் பண்றோம். நம்ம கட்சி சார்பா எதுக்கு பண்றோம்னா, இன்னும் அதை 4 பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம். வேற என்னென்ன அங்க வந்து நலத்திட்டங்கள் மாதிரி செஞ்சிருக்காங்க அங்க ஊர்ல இருக்கவங்க? வேற ஏதாவது செஞ்சிருப்பாங்கல்ல, குளம் இது வர்றது அந்த மாதிரி வேற என்ன நலத்திட்டங்கள் பண்ணிருக்காங்க? வணக்கம். நான் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கும் திரு காசிராமன் ஐயா அவர்களின் மனைவி சுகந்தி பேசுகிறேன். அவர் குடிநீர் மட்டுமல்ல, கிணறு தூர் வாருவது, குளம் சுத்தகரிக்கப்படுவது, கோவில் குளங்கள் சுத்தகரிக்கப்படுவது போன்ற எண்ணற்ற செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் அவர் விரும்பி செய்யும் ஒரு செயல் இது. சமூக சேவை என்பது அவர் உடம்பிலே உயிரிலே கலந்தது. அவர் விரும்பி செய்யக்கூடிய செயல்கள் எண்ணற்றவை. அது வந்து விவசாயம் அவர் இயற்கை விவசாயி. அதுதான் இப்ப என்ன ஆனா எல்லாம் படிச்சவங்களா வச்சிருக்காங்க, விவசாயிகளே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லு இருக்கு. விமர்சனம் பண்றாங்க. இல்லை, அவர் அவரோட தந்தை காலம் முதல் பாரம்பரியமாக விவசாயம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு கல்வி உதவித்தொகை மட்டுமல்லாமல் குடிநீர் வசதி மற்றும் எண்ணற்ற உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். சீமான் அண்ணாவை ஏன் பிடிக்கும் என்றால், எந்தவித சாதி பாகுபாடுமின்றி பிராமணர்கள், பழங்குடியினர் என்று எந்தவித பாகுபாடுமின்றி அனைவரையும் சமமாக நடத்துவதும், அனைவருக்கும் சமமான இடத்தை பகிர்ந்து அளிப்பதும், அவருக்காக கூடிய கூட்டம் இதுவே தவிர வேறொன்றும் இல்லை. இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்றால் வேற என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க செய்யறதுக்காக? மாயூரம் தொகுதியில் சாக்கடை கழிவுநீர் சுத்தகரிக்கப்படுவது மற்றும் குடிநீர் வசதி, சாலை போக்குவரத்து வசதி, பழைய கிணறுகளை தூர்வாருவது, குளங்கள், கோவில் குளங்கள், பொது குடிநீர் நிலைகளை சுத்திகரித்து பொதுமக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவது போன்ற எண்ணற்ற செயல்களை ஆற்றிக்கொண்டேதான் இருக்கிறார் அவர். ஆட்சிக்கு வந்தால் மட்டும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கடுகளவும் இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை என்றும் அவர் பணி தொடரும். இப்ப இதுக்காக வந்து ஃபண்ட்ஸ் எங்கயாவது கலெக்ட் பண்றாங்க? இல்லை, அவருடைய சொந்த வருமானத்தில் மட்டுமே இந்த சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார், மிகவும் விருப்பத்துடன். வேறு யாரிடமும் எந்த நிதியுதவியும் இதற்காக வாங்குவதில்லை.